friends and families. வேற ஏதோ சொல்லுடா. Hi friends and families. வணக்கம். நீ சொல்லணும். நானே சொல்றேன். Hi friends and families. Hi friends and families. வணக்கம். வீடியோ வந்துட்டு இனிமேல் தொடர்ந்து வரும். நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன ரீசன்னால நான் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் பிரியாணி பார்க்கலாம். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி. இனிதே புரட்டாசி முடியறதுனால நாளைக்கு நான்வெஜ் எல்லாருமே செய்வீங்க. ஸோ இன்றைக்கி போட்டால் கரெக்டாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ வரும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர்லேயே வந்துட்டு குலையாமல் நல்ல உதிரியாக நல்ல பஞ்சு போல் மட்டன் வேக வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்துட்டு இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ அரிசி, சீரக சம்பா அரிசி வச்சு தான் மட்டன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அரிசி வந்துட்டு குக்கர் அடுப்பில் வைக்கிறப்ப ஊற வச்சா போதுமானதாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஊற போட்டிங்கன்னா கண்டிப்பாக குழஞ்சிரும். ஸோ வந்துட்டு குக்கர் வைக்கிறப்ப ஊற வச்சுக்கலாம். தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நான் எல்லாமே காமிச்சிருக்கேன், நீங்கள் இதே அளவு எடுத்துக்கோங்க. மட்டன் பிரியாணி வந்துட்டு அரிசி எந்த அளவு போடுறோமோ அதே அளவு மட்டன் போட்டால் தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வர மாதிரி இஞ்சியும் பூண்டு எடுத்துக்கோங்க. எல்லாமே நீட்டாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொத்தமல்லி, புதினா ஒரு கை எடுத்துக்கலாம். 1/2 லெமன் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி மட்டன் பிரியாணி கேட்ட ஆளையவே எல்லா வேலையும் வாங்கியாச்சு. மட்டன் வேக வச்சது மட்டும் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். 1/2 கிலோ மட்டன், ஒரு சொம்பு தண்ணி, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் நெய், 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 5 முந்திரி போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் நட்சத்திர சோம்பு எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும், டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முந்திரியெல்லாம் போடலாம். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு இந்த அளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான எண்ணெயிலேயே கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுறணும். நான் வந்து 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். நான் வீட்டில் ரெடி பண்ணுறது தான். நீங்கள் கடையில் வாங்கி கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். அந்த புதினா கொத்தமல்லி எண்ணெயில் வதங்குறப்ப அதோட ஸ்மெல் வந்துட்டு பிரியாணிக்கு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற எல்லா பிரியாணியுமே நீங்கள் இதே மாதிரி தான் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அது வந்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நல்ல தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வந்து புளிப்புக்காக 1/2 லெமன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக லெமன் போடணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி வந்து இந்த மாதிரி தின்னாக போட்டிங்கன்னா வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு கனமான பாத்திரம் எடுக்கணும், அகலமான பாத்திரம் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அரிசி ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் நல்லா ஈக்குவலாக வெந்து வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்துறப்ப நம்ம சேர்க்குற மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் நல்ல ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தயிர் சேர்த்ததுமே எல்லாமே ஈக்குவலாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் மட்டன் வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். நார்மல் தண்ணி வந்துட்டு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு கடையில் நம்ம மட்டன் வாங்குறப்ப கொஞ்சம் பெரிய பீஸாக வாங்கணும். ஆல்ரெடி நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் அது இன்னுமே சின்னதாயிரும். ஸோ கொஞ்சம் பெருசாக வாங்கினோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்ல வாய்க்கு கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்ச அரிசியை வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் மறந்தாப்படி அரிசி கொஞ்சம் முன்னாடியே ஊற போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி வடித்து வச்சுருங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிரும், ரொம்ப குலையாமல் கிடைக்கும். அதை விட முக்கியமான விஷயம் மட்டன் பிரியாணியில் கொஞ்சம் கொழுப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல மாய்ஸ்டராக நல்ல ஒரு மாதிரி பதமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இப்போ நல்லா தலைப்புலன்னு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு நீங்கள் லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க. 7 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ஃபுல்லாக கம்மியானது ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிருக்கும். நல்ல உதிரியாக மட்டனோட பீசஸ் எல்லாம் நல்ல ஜூஸியாக வெந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் பொலன்னு வீட்லேயே அருமையான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்கள் பார்த்தாவே தெரியும், கீழே எதுவுமே அடி பிடிக்கல. நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி சூப்பரான மட்டன் பிரியாணி நம்ம வீட்லேயே அழகாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வாரமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் நிறைய உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்க. பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டீஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணிக்காக காலையிலேருந்து நான் பட்னியாக கிடக்கிறேன். காலையில் ஒரு டம்ளர் கூழ் குடித்ததோடு சரி, பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்ணும், வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் 4 பேருமே உட்காந்து திருப்தியாக ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. பிரியாணிக்கு நல்ல ரிசல்ட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் மறுபடியும் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும் ஃபேமிலிக்காகட்டும் பெரிய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். யார் சொன்னீங்களோ அவங்க கண்டிப்பாக வீடியோ பார்ப்பீங்க, மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எங்களோட சண்டே இந்த மாதிரி தான். லாஸ்ட்டாக ஒரு மின்ட் ஜூஸோடு முடிஞ்சு. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.